ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2 7ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்கோம். ஒரு கால்பந்து குழு அடுத்தடுத்த 2 நாட்களில் 3 மற்றும் 4 புள்ளிகளை பெற்றது. முதல் நாள் 3 புள்ளி, அடுத்த நாள் 4 புள்ளி, அடுத்தடுத்த 2 நாட்களில். அப்போ முதல் நாளில் பெற்ற புள்ளி இரண்டாம் நாள் பெற்ற புள்ளி நான்கு புள்ளி. அதான் அடுத்தடுத்து 2 நாட்களில் பெற்ற புள்ளிகள். மூன்றாவது நாளில் 5 புள்ளிகளை இழந்தது. மூன்றாவது நாளில் என்ன செஞ்சிருச்சு? 5 புள்ளிகள் இழந்தது. அக்குழு பெற்ற மொத்த புள்ளிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல 2 நாட்களில் பெற்ற புள்ளிகள் அப்படிங்கல கூட்டிடுவோம். 2 நாட்களிலும் பெற்ற புள்ளிகள், 2 நாட்களில் பெற்ற மொத்த புள்ளிகள் 7 புள்ளி 2 நாளில் பெற்றிருக்கு. மூன்றாவது நாள் என்ன செஞ்சிருது? 5 புள்ளிகள் இழந்துருது. மூன்றாம் நாளில் இழந்த புள்ளிகள் அப்போ என்ன செய்யணும்? கழிக்கணும். எத்தனை புள்ளி இழந்துருது? 5 புள்ளியை இழந்துருது. இப்போ மைனஸ் பண்ணணும். அப்போ அக்குழு பெற்ற மொத்த புள்ளிகள் 2 தான். கடைசி ஃபைனலாக பெற்றது 2 புள்ளிகள். 2 நாளில் விளையாண்டு 7 புள்ளி பெறுது. மூன்றாவது நாள் 5 புள்ளி லாஸ் ஆயிடுது. ஸோ அது குழு பெற்ற புள்ளி மொத்த புள்ளிகள் விளையாட்டு முடிவில் 2 புள்ளிகள். இதை மரவுரு வரைபடமாக வரைய சொல்கிறாங்க. முதல் 2 நாளில் 3 + 4 கூட்டுறோம். மூணாவது நாளில் எத்தனையை இழக்குது? 5 புள்ளியை இழக்குது. ஸோ 3 + 4 7 - 5 2 மரவுரு வரைபடம். ஓகே.